ஸ்டாக் மார்க்கெட் உண்மையாலுமே ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ். இந்த ஏட்ல வந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு, நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்க பையன் ஜெயிப்பான். பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டத்தைய டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு நீங்க ரியல் எஸ்டேட் பண்றதுனாலும் கூட இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணலாம் சார். செபி சொல்லக்கூடிய 93% ஃபெயிலியர் ரேட்ஸ் 100 வருஷத்துக்கு முன்னாடி பால்ல தண்ணி கலக்கும் பொழுதே ஸ்கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு சார். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையில் கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும்னா நீங்க ஏதாவது படிச்சதுல 1-2 புரிஞ்சு பண்ணாலும் கூட ஒரு கட்டத்தில் பணம் சம்பாதிச்சிடலாம். ஆனா இந்த மற்றவனை நம்பி மூவ் பண்றீங்கல்ல, எவனோ ஒருத்தன் 10% இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னா அவங்ககிட்ட போய் இருக்கிற 10 லட்சத்தை எடுத்து போய் கொடுக்கறது, அப்புறம் இந்த டிப்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது நிறைய விஷயங்கள் இல்லீகலும் கூட. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுக்கறது அல்லது பணம் கொடுக்கறது எல்லாமே இல்லீகல் அப்படிங்கிறது செபி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு. நீங்க ஒரு செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரியோ இல்லை செபி ரிஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்டையோ இதுக்காக கான்டாக்ட் பண்றீங்கன்னா ஓகே. அது விட்டு போட்டு இந்த ஏட்ல வந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு, அவன் 40% ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொன்னா அந்த ஆசையை பார்த்து ஸ்டாக் மார்க்கெட்ல உழுந்து ஏமாந்துடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் உண்மையாலுமே ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் அது. ஆனால் அதை மற்றவங்களை நம்பி பண்ணுறது எப்படின்னு தெரியுமா? பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டத்தைய டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடி ஜாலியாக உட்காந்துருக்கிற மாதிரி. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொன்னால் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. செபி சொல்லக்கூடிய 93% ஃபெயிலியர் ரேட்ஸ் முக்கால்வாசி இந்த ஏரியாக்குள்ள தான் நடக்குது. இவ்வளோ ஸ்கேம்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை சுற்றி நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே ஏன் மக்கள் இன்னுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரோ ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க? ஏன்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, அருமையான சிஸ்டம் இருக்குது. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா பணம் எப்படி எஸ்ஐபி போடுறோம், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஎம்சி கம்பெனி இருக்குது. அந்த ஏஎம்சியை மேனேஜ் பண்ணுறதுக்கு அல்லது மேற்பார்வை பண்ணுறதுக்கு ஆம்ஃபி, செபி மாதிரியான அமைப்புகள் இருக்குது. இந்த செபி மாதிரியான அமைப்புகளை மேற்பார்வை பார்க்க ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுடைய பணத்தை எங்கே போகுதுங்கிற ட்ராக் பண்ண ஆர்பிஐ இருக்குது. இது எல்லாமே ஒரு சிஸ்டமாக நடக்குது. இப்படி எல்லாம் இருந்துமே இந்த ப்ராசஸ் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட கொண்டு போய் அப்படியே அந்த பணத்தை கொடுக்கறது, ட்ரேட் பண்ணி தாங்கன்னு கொடுக்கறது, இல்லை அவனா ஒரு 10% 5% தர்றான்னு சொன்னால் அதை நம்பி மூவ் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மக்கள் இன்னைக்கு ஈஸி மணி நோக்கி நகர முயற்சி பண்ணுறாங்க. இங்கே என்னன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பாடுபடுறேன், பட் அவன் என்னை விட இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வேகமாக ஒருத்தர் முன்னேறி போய்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட வேகத்துக்கு நான் போகணும், அல்லது அவனுடைய வேகத்தில் நான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது என்னன்னே தெரியாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தக்கூடிய நிறையா ஸ்கேமர்ஸ் கிட்ட வந்து இந்த மக்கள் மாற்றுறது தான் ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்குது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. என்ன மாதிரியான சில பேர்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், மற்ற தொழில் எல்லாத்துலேயுமே அந்த தொழிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். முதல்ல இது வந்து தொழிலா இல்லையா டிஸ்கஸ் பண்ணுறதே இன்னைக்கு அவேர்னஸில் ஒரு முக்கியமான பகுதியாக போயிருக்குது. ஏன்னா மற்ற தொழில் அப்படி இருக்காது. அவன் எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு பிஸ்னஸ்ன்னு தெரியும். ஒரு கோழி படம் வைக்க போனால் அது ஒரு பிஸ்னஸ்ன்னு தெரியும். கோழி எப்படி வளர்க்குறது, கோழிக்கு எப்போ ஊசி போடணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் இருக்கும். இங்கே எப்படி இருக்குதுன்னா, கோழிப்பள்ளை லீகலா இல்லீகலா அப்படிங்கிற டிஸ்கஷன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை கொண்டு வந்து நிறுத்துறது யாருன்னா மக்களுடைய ஆசை தான். வேற ஒன்றும் இல்லை. எதுலையுமே ஈஸியாக பணம் வராதுங்க. ஏடிஎம்லையும் கூட கார்டு போட்டு 10 நம்பர் அடிச்சா தான் பணம் வரும். ஸ்டாக் மார்க்கெட்லையும் பணம் ஈஸியாக கிடைக்காது. ஒரு தொழிலை ஜெயிக்கணும்னா ஒன்று மூலதனம் வேணும், இல்லைன்னா மூளை வேணும், இல்லைன்னா உழைப்பு வேணும். இது 3ம் இல்லாமல் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட மூலதனம் இருக்கு, ஆனால் அந்த தொழிலை பற்றின அனுபவமோ அதை பற்றின புரிதலோ இல்லைன்னா நீங்கள் லீகலாக செயல்படக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸுகளை நோக்கி நகர ஆரம்பிங்க. இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை காட்டிலும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பெருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது உட்காந்து முழுசாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் இது ரெண்டையுமே பண்ணாமல் எப்படி அது ஒருத்தர் வந்து என்ன ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு டேக்ஸ் பிரச்சனையெல்லாம் வரும் சார், பணத்தெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் தராதிங்க, கேஷாக தாங்கன்னா அதை வேற புரட்டி நிறைய பேர் தர்றான். எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான் இதுவும். என்ன, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை காட்டிலும் இதனுடைய ரிஸ்க் ரிவார்டு கொஞ்சம் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஃப்டி வந்து ஒரு 6% நம்மளுக்கு தருது. அதிகபட்சம் இன்னைக்கு எஃப்டியெல்லாம் 7%க்கு மேலே தர்றதில்ல. ஆனால் பெரும்பாலான அந்த 7% அப்படிங்கிறது வந்து
நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனில் அடிபட்டுரும் அப்படிங்கிறதுனால அந்த பணம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்காது அப்படிங்கிறதுனால அதை தாண்டி வருமானம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி நம்ம நகர்றோம். ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ஒரு எஃப்டிஐ விடவும் ஒரு பாண்ட் ரிட்டர்ன்ஸ் விடவும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான ஃபீல்டு தான். அதை நீங்களாக பண்ணுங்க. இல்லைன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்துக்குவாங்க. எஸ்ஐபியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலியமாவோ இல்லை அம்சமோ பணத்தை போட்டு விடுங்க, அவங்க பார்ப்பாங்க. 3வது நபர்களை நம்பி பணம் கொடுக்க நிறுத்துங்க. அப்புறம் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங். உங்கள் பணத்தை நாங்கள் தொடவே மாட்டோம். உங்கள் பணத்தை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அக்கௌண்ட்டை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க. சூப்பர். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. அந்த பணத்தை ஃபுல்லாக அவன் லாஸ் பண்ணாலும் கூட நீங்கள் கம்முனதாக ஓரமாக போய் உட்கார ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏதோ கேஷாக கொடுத்தீங்கனாலும் கூட நோட்டு கேட்டு இல்லை டிரான்சாக்ஷனை வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று கேஸ் ஃபைல் பண்ணால் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கெல்லாம் அதுவும் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த விஷயங்களை பிடிக்காதீங்க. இப்போ புதுசாக வேற ஒரு ஸ்கேமு, அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அதை பற்றி ஆட் போட்டிருந்தது. இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் முதல்ல இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது முதல்ல அது எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிறுவனங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நிறுவனங்கள் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே அது உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு சார், இந்த அக்கௌண்ட்ல நீங்க பணம் போட்டீங்கன்னா 500% லாபம். அதுலயும் டெக்னாலஜி வேற உள்ள. அவனா ஒரு டூப்ளிகேட் ஆப் வச்சுக்கிறான். நீங்க போடுற பணமெல்லாம் அதுல காட்டுது. அது டபுள் ஆகுற மாதிரி காட்டுது, ட்ரிபிள் ஆகுற மாதிரி காட்டுது. அப்புறம் அதுக்கு போடுறது, அப்புறம் பணத்தை அது ஒரு தடவை டபுள் ஆனது அந்த ஆப்பில் பார்த்துடனே இன்னும் பணத்தை போட்டு மாட்டிக்கிறது. கடைசியில் ஒரு கட்டத்தில் பணத்தை திருப்பி எடுக்கலான்னு போனால் தான் நீங்கள் அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா டேக்ஸ் பே பண்ணணும், அப்போ தான் பணத்தை திருப்பி எடுக்க முடியும்னு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏமாந்ததே நம்ம புரிஞ்சுக்குவோம். சார் ஸ்கேமர்ஸ் வந்துட்டே தான் சார் இருப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேமர்ஸ் இல்லையானா 100 வருஷத்துக்கு முன்னாடி பாலில் தண்ணி கலக்கும் பொழுதே ஸ்கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு சார். எல்லா காலகட்டங்கள் இருந்துட்டு இருந்துதான் இருக்கு. சொசைட்டி வளர வளர இந்த ஸ்கேமர்ஸோடைய டெக்னாலஜியும் அவங்களுடைய எல்லாமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடிபி ஆரம்பிச்சு ஸ்கேம் பண்ணாங்க, கிரெடிட் கார்டு ஸ்கேம் பண்ணாங்க. இன்றைக்கி அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் எல்லா இடங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கும். என்னைக்கு நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு மார்க்கெட்டை பார்க்குறீங்களோ அன்னைக்கு மாட்டிக்குவீங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அங்கே என்ன நம்ம ஒரு 40 பேர் உட்காந்து கூட பணத்தை வச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா இருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்களா, நீங்கள் டிமேட்டை கூட ஒன்று பண்ணிட்டீங்களா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா பிடிங்க உள்ள உட்காந்து பணமாக கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா பக்கம் உழைப்புக்கு தான் பணம். இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் உழைச்சாகணும். உட்காந்து ஒரு கம்பெனியோட கார்பரேட் ஃபைனான்ஸ்லேருந்து பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கம்பெனி நல்லா செயல்படுமா, எது வரைக்கும் ஏறும், எது வரைக்கும் இறங்கும், என்ன விலையில் வாங்கலாம், என்ன விலையில் விற்கலாங்கிறதெல்லாம் புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கான நேரம் கூட எங்கிட்ட இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அது பண்ணுறதுக்குனே ஃபண்ட் மேனேஜர் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மீறி போனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணினாலும் அவன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு அவனோட எக்ஸ்பென்ஸுக்கு கொஞ்சம் எடுக்க போகிறான். பட் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும், அதை மேற்பார்ப்பாக்கிறதுக்கு செபி இருக்கும், நீட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, டெலிகிராமு, இப்போ பேசுகிறதே ட்ரேடர்ஸ் மத்தியில் போனால் நீ எந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்க? நானும் அந்த டெலிகிராம் குரூப்பில் தான் இருக்கும். நான் பார்த்தது இல்லையே, எப்படி பார்ப்பேன்? அவன் தான் ஒவ்வொருத்தர் தனித்தனியாக ஏமாத்துறாங்க. இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டை ஒர்க்கும் ஆகாது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் பணம் பண்ணுறேன்னு போய் தயவு செஞ்சு பணத்தை விட்டுறாதீங்க. ஒன்றும் தெரியலையா, ஆரம்பத்தில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சும்மா இந்த இடிஎஃப் வாங்கி போடுங்க. இந்த நிஃப்டி பீஸு, கோல்டு பீஸு, சில்வர் பீஸு, இந்த மாதிரி இடிஎஃப்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வாங்கி போடுங்க. ஒரு மாதம் ஒரு 500 ரூபா மிச்சம் இருக்கா, மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு நிஃப்டி பீஸ் வாங்கி போடுங்க. இல்லை ஒரு நாளைக்கு 100 ரூபா கையில் இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, கோல்டு பீஸில் 100 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்கு, அதை வாங்கி போடுங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் உங்களுக்கே அது புலப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக போய்க்கலாம். நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் பையன் ஜெயிப்பான். இவ்வளோ ஸ்கேம் நடக்குது அல்லது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுனால அதை ஒதுக்கி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது ஜென்ரேஷன் ஒதுங்கி போகும். நீங்கள் ஆரம்பிச்சு விடுங்க. அவன் பெருசாக வரும்பொழுது அவன் புரிஞ்சுக்கிறதுக்கோ அது மார்க்கெட்டில் செயல்படுறதுக்கோ அவன் படிச்சுக்கிறதுக்கோ நிறையா விஷயங்கள் வந்துடும். எல்லாருமே எல்லா தொழிலுமே யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஆரம்பிக்கும் சார். விவசாயத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனி வரைக்குமே ஒரு ஜென்ரேஷன் ஜெயிக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும். அப்போ நீங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறதும் தப்பு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு எல்லா பக்கம் பணம் கொடுத்து மாட்டிக்கிறதும் தப்பான விஷயம். பட் நீங்கள் மெதுவாக சிறுசாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான வேலை தான். நான்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுதெல்லாம் 36 சைட் போட சொல்லுவாங்க.
அது வேற பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணுமா, அது நம்ம ஏதோ காலேஜில் எடுத்த மாதிரி இருந்திருப்போம். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கி 2 ஓடிபி வந்தால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுது. சிறுசாக ஒரு அப்பப்போ ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது 2 நிஃப்டி பீஸாக வாங்கி வச்சுட்டு ஓட்டுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கூட, இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கூட, அதோட பெனிஃபிட் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கூட, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார். ரீட்ஸ்னு ஒன்று இருக்குது சார், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். டோல் வருமானத்தில் கமிஷன் வாங்க முடியும் சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மாதிரியான இன்வைட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அது எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுது சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுது. பவர் செக்டார்ஸ்லேருந்து எல்லா பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுது சார். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகம். ஆனால் நீங்களே பண்ணல. ஏன்னா ரொம்ப நாள் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் அதான் சேஃபு, அதுலேயே உட்காந்துட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய சொசைட்டி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். லோயர் மிடில் கிளாஸ் ஆரம்பித்து மிடில் கிளாஸுக்கு போய் அப்பர் மிடில் கிளாஸ் போயிட்டே இருக்கும். நம்ம அதே ஸ்டேட்டஸில் மெயின்டைன் ஆகிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு ஜென்ரேஷனில் ஒரு இடத்துல தடங்குச்சுன்னா மறுபடியும் நம்ம இங்கே லோயர் மிடில் கிளாஸ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் அது யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாமல் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.